குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர். ஆர்கனைசேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரியுமா? ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து ஒரு டீம் இருக்குது அப்படின்னா அந்த டீமை வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறதான் ஆர்கனைசேஷன் சொல்கிறோம். ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். தி ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபையிங் த குரூப்பிங் ஒர்க் டு பி பெர்ஃபார்ம்டு, defining and delegating responsibility and authority, and establishing relationship for the purpose of enabling people to work must effectively in obtaining objectives. இதில் வந்து மெயினாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த குரூப் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இருக்காங்கன்னா அவங்கள ஃபுல்லாமே ஆர்கனைஸ் பண்ணுறது. அதாவது ஒரு இண்டஸ்ட்ரி ரன் பண்ணுறாங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியில் ஃபுல்லாமேவும் ஒரு பீப்புள்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது. ஒன்றும் இல்லை, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம காலேஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் வந்து செக்ரட்டரி சார், அதுக்கப்புறம் பிரின்சிபல் மேடம், அதுக்கப்புறம் டேரக்டர், அதுக்கப்புறம் ஹெச்ஓடி, ப்ரொஃபஸர்ஸ், அதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட கன்வே ஆகுது. ஏதாவது ஒரு மேட்ரு அப்படின்னா உங்கள்கிட்ட தான் கன்வே ஆகுது. அதே மாதிரி தான் ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸை வந்து ஒருத்தவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஒர்க் மஸ்ட் எஃபெக்டிவ்லி இன் அப்டைனிங் அப்ஜெக்டிவ்ஸ். அதான் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர். ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் ரெஃபர்ஸ் டு த டிஃப்ரென்ஷியேஷன் orientation among manager in different department in integration of activities and authority, role of relationship in the organization. மெயினாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் வந்து மேனேஜர் வந்து டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட், அதாவது எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ஒரு மேனேஜர். இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் இருக்காங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கு ஒரு மேனேஜர் இருப்பாங்க. அப்புறம் மெட்டீரியல் பர்ச்சேசிங் இருப்பாங்க. ஸ்டோர் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் ஒரு மேனேஜர் வந்து எல்லாருமே ஒரு குட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும். அதை தவிர்த்து அங்கே என்ன ஒரு ஃபால்ட்டு என்ன ஒரு இது நடந்தாலும் அதுக்கு பொறுப்பு அத்தாரிட்டி வந்து அவங்க தான் எடுத்துக்கணும். மெயினாக வந்து இண்டஸ்ட்ரியில் என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் என்னெல்லாம் இருக்குது, ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். யூட்டிலைசேஷன் ஆஃப் ஆப்டிமம் யூஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் மெட்டீரியல் ரிசோர்ஸஸ். அதாவது நம்ம சூஸ் பண்ணுறது வந்து பெஸ்ட்டாகவும் இருக்கணும், மெட்டீரியலும் பெஸ்ட்டாக இருக்கணும். நம்ம அங்கே சூஸ் பண்ணுற பெர்சனும் வந்து அதாவது டாப் போஸ்ட்டில் உள்ளவங்க ரொம்ப நாலேஜோடு இருக்கணும். மெயினாக ஹெல்ப்ஸ் டு இம்ப்ரூவ் குவாலிட்டி ஆஃப் பீப்புள்ஸ். நம்ம செலக்ட் பண்ணுற பீப்புள்ஸ் வந்து குவாலிட்டியாக இருக்கணும். மேனேஜரல் எபிலிட்டி, ஆர்கனைசேஷன் எபிலிட்டி, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் எக்ஸிக்யூட்டிவ் எபிலிட்டி, ஸ்பெஷல் டெக்னிக்கல் நாலேஜ். அதாவது அவங்களுக்கு எல்லாமே இருக்கணும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நாலேஜில் ஸ்பெஷல் டெக்னிக்கல் நாலேஜ், ஸ்பெஷல் ஸ்கில்ஸ், எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் இருக்கணும். ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் அதை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். குட் டிசைடிங் கெப்பாசிட்டி, அதாவது எந்த ஒரு முடிவுமே தீர்மானிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும். சேவ்ஸ் த டைம் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ், அதாவது ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கணும், நமக்கும் பெனிஃபிட் இருக்கணும், இண்டஸ்ட்ரிக்கும் பெனிஃபிட் இருக்கணும். அந்த மாதிரி கெப்பாசிட்டி இருக்கணும். ஆர்டர்லி கம்யூனிகேஷன் பிட்வீன் டு த டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் அண்டு பாட்டம் மேனேஜ்மெண்ட் ஒர்க்கர்ஸ். அதாவது ஒரு ஆர்டர் வருது அப்படின்னா அந்த ஆர்டரை கம்யூனிகேட் பண்ணி அதை வந்து டாப் லெவலுக்கு கொண்டு போய் நெக்ஸ்ட் அதை டோட்டலாகவே அதை வந்து கம்ப்ளீட்டாக ஃபங்க்ஷன் ஒர்க்கர்ஸை வச்சு எப்படி வேலை வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு வேலை வாங்கணும். ஈஸி சூப்பர்வைசன் அண்டு கண்ட்ரோல், ஈஸியாக அவங்கள வந்து சூப்பர்வைஸ் பண்ணணும், அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும். ஒர்க்கர்ஸ்லேருந்து எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணணும். கோஆர்டினேஷன் அமாங் த ஆக்டிவிட்டீஸ் இஸ் டிபார்ட்மெண்ட், எல்லா டிபார்ட்மெண்ட்டோடையும் கோஆர்டினேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன் ஹெல்ப்ஸ் இன் வேஜ் அண்டு சேலரி அட்மினிஸ்ட்ரேஷன் த்ரூ ஃபோர்ஸ்டு ஜாப் அனலைசிஸ். அதாவது ஒரு குவாலிட்டியை வந்து மெயினாக ஒரு குவாலிட்டி அண்ட் குவாலிட்டியை செக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மெயினாக ஒருத்தவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டு சேலரி போட்டு அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த ஜாப்பை வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் மெயின்டைன் பண்ணி பார்க்க சொல்லணும். யூனிட்டி ஆஃப் கமாண்ட் அண்டு யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன் எல்லாமே ஒன்று போல் இருக்கணும். ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கணும். ஐடென்டிஃபிகேஷன் அண்டு டெமான்ஸ்ட்ரேஷன் ஃபிக்ஸ்டு லிமிட் ஆஃப் function, fulfilling the expensive requirement, determining the responsibility and authority of position of a person in the company. மெயினாக எந்த ஒரு ப்ராப்ளமாக இருக்கட்டும் இல்லை நெக்ஸ்ட்டு என்ன ஃபேஸ் பண்ணுறதா இருந்தாலும் அந்த பர்சன் வந்து கம்பெனிக்கு இம்பார்ட்டனாக பதில் சொல்கிற மாதிரி இருக்கணும். மெயின்டெனன்ஸ் ஆஃப் டிசிப்ளின் இன் ஈஸி, அதாவது ஈஸியாக வந்து டிசிப்ளினாக மெயின்டைன் பண்ணணும். உள்ளே வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணணும். கிளாஸிஃபையிங் எய்ம்ஸ் அண்டு ரெக்யர்மெண்ட் ஆஃப் இதெல்லாமே ஃபாலோ பண்ணணும். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரில் எல்லாமே ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஃபார்மல் ஆர்கனைசேஷன், இன்னொன்று வந்து இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன். ஃபார்மல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, லார்ஜ் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, குரூப் ஆஃப் அதாவது நிறையா கம்பெனிஸோட டைப் வச்சுருப்பாங்க. லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி எல்லாமே ஃபார்மல் ஆர்கனைசேஷன் பண்ணுவாங்க. இன்ஃபார்மல் அப்படிங்கிறது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி எல்லாம் இன்ஃபார்மலாக பண்ணுவாங்க. இதில் ஃபார்மல் ஆர்கனைசேஷன் இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லைன் ஆர்கனைசேஷன், பியூர் லைன் ஆர்கனைசேஷன், டிபார்ட்மெண்டல் ஆர்கனைசேஷன், லைன் அண்டு ஸ்டாஃப் ஆர்கனைசேஷன், ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன், லைன் அண்டு ஸ்டாஃப் அண்டு ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன், ப்ராடக்ட் ஆர்கனைசேஷன், ப்ராஜெக்ட் ஆர்கனைசேஷன், மேட்ரிக்ஸ் ஆர்கனைசேஷன், பியூர் ப்ராஜெக்ட் ஆர்கனைசேஷன் இதெல்லாமே ஃபார்மல் ஆர்கனைசேஷனில் ஃபாலோ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இன்ஃபார்மல்
organization. Informal organization refers that no one the organization has defined functions and responsibility. இது வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி எடுத்து, ஸோ இது வந்து இன்ஃபார்மல் அப்படிங்கிறது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. இவங்க பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு டைமுக்கு ஒரு பர்சன் அங்கே வந்து சூப்பர்வைசர் இருக்காங்கன்னா, மேனேஜர் இருக்காங்கன்னா ஒரு டைமுக்கு வரணும். நெக்ஸ்ட் வந்து அவங்க எல்லாமே ஃபாலோ பண்ணிவிட்டு, அதாவது பெரிய லெவலில் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி மாதிரி எதுவும் ஃபாலோ பண்ணாமல் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி மாதிரி ஃபாலோ பண்ணணும். அக்கார்டிங் டு த சுச்சுவேஷன் ஃப்ரம் டாப் மேனேஜ்மெண்ட் டு த சூப்பர்வைசர் கேன் அட்டெண்டட் த டியூட்டி, அதாவது அவங்க டியூட்டியை அவங்க ஃபேக்ட்ரிக்கு வந்து ஃபாலோ பண்ணணும். திஸ் ஆர்கனைசேஷன் இஸ் ஃபாலோடு இன் த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. இதை ஃபுல்லாமே ஃபாலோ பண்ணுறதுன்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபார்மல் ஆர்கனைசேஷன், திஸ் இஸ் த டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் அண்ட் இன் விச் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபுல்லாமேவும் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபார்மல் ஆர்கனைசேஷனில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமேவும் ஃபாலோ பண்ணணும். இன் ஏ ஃபார்மல் வே அண்ட் எவரி இண்டிவிஜுவல் இன் த ஃபார்ம் ஹேஸ் ஹிஸ் ஓன் டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதில் ஃபார்மல் ஆர்கனைசேஷனில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லாமேவும் அந்த பர்சன் தான் இண்டிவிஜுவலாக அவங்களோட டியூட்டியை மட்டும் பார்க்கணும். எந்த ஒரு இதுக்குமே அவங்க தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா லைன் ஆர்கனைசேஷன் ஆர் மிலிட்ரி ஆர்கனைசேஷன். இட் இஸ் த வெர்டிக்கல் ஆர்கனைசேஷன். இது வந்து வெர்டிக்கல் ஆர்கனைசேஷன் இன் விச் ஆல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் கண்ட்ரோல் பை எ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. இதில் வந்து மெயினாக வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்க சீஃப் மேனேஜர்னு கூட சொல்லலாம். அவங்க தான் ஃபுல்லாமேவும் இந்த இண்டஸ்ட்ரி, அதாவது இந்த லைன் ஆர்கனைசேஷனில் பொறுப்பு. டிசைடிங் அத்தாரிட்டி இஸ் த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் த பாட்டம் மேனேஜ்மெண்ட் கேஸ் டு ஒர்க் அண்டர் திஸ் டேரக்டர். சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் அண்டு டேரக்டர் தான் மெயினாக வந்து இதில் பொறுப்படுத்திக்கணும். இதில் யார் எம்டி இருக்காங்க, மேனேஜிங் டேரக்டர், அதுக்கப்புறம் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ், டேரக்டர், அதுக்கப்புறம் ஒர்க்கர்ஸு, அதுக்கப்புறம் லேபர்ஸு, சூப்பர்வைசர், அவங்க எல்லாமே நெக்ஸ்ட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா பியூர் லைன் ஆர்கனைசேஷன். பியூர் லைன் ஆர்கனைசேஷன் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மேனேஜிங் டேரக்டர், ஃபஸ்ட்டு மேனேஜிங் டேரக்டர் இருக்காங்க, அப்புறம் ஜென்ரல் மேனேஜர், அப்புறம் ஒர்க்ஸ் மேனேஜர், அதாவது ஒர்க் பண்ணுவாங்களா, அதாவது ஒர்க்கர்ஸ் இருப்பாங்களா, அவங்களுக்கு எல்லாமே ஒரு மேனேஜர் இருப்பாங்க. இந்த அதாவது நம்ம மெக்கானிஷியன் மிஷினரிஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க மிஷினரிஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே மேனேஜர் இருப்பாங்க. அந்த ஒர்க் மேனேஜர் கீழே யாராக இருக்காங்க, ஒர்க்கர்ஸ், அதாவது 3 டைப் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. டோட்டலாகவே 3 டைப் ஆஃப் கேட்டகரி, 3 டைப் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. இட் இஸ் த ஆர்கனைசேஷன் இன் விச் த சிமிலர் ஆக்டிவிட்டீஸ் ஆர் பெர்ஃபார்ம்ட் அட் த பர்டிகுலர் லெவல். எவரி ஒர்க்கர் ஹேஸ் டு பெர்ஃபார்ம் சேம் டைம் ஆஃப் அசைன்டு ஒர்க் வித்தவுட் த அசிஸ்டன்ட் ஆஃப் அதர்ஸ். அதாவது எவ்வளோ பெரிய ஒர்க்காக இருந்தாலும் அவங்க வந்து ஈஸியாக பெர்ஃபார்ம் பண்ணி அவங்களுக்குள்ள ஒர்க்கை வந்து ஃபாலோ பண்ணி முடிச்சுருவாங்க. டிபார்ட்மெண்டல் லைன் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். It is an organization in which the entire activities divided in the different department. இதை வந்து டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. பார்த்து அதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா the authority of control under the department head. ஃபஸ்ட்டு வந்து டிபார்ட்மெண்ட் ஹெட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மேனேஜிங் டேரக்டர், மேனேஜிங் டேரக்டர் கீழே ஜென்ரல் மேனேஜர் வராது. ஜென்ரல் மேனேஜர் கீழே யார் வராங்கன்னா பர்ச்சேஸ் மேனேஜர், ப்ரொடக்ஷன் மேனேஜர், பர்ச்சேஸ் மேனேஜர், ப்ரொடக்ஷன் மேனேஜர், அக்கௌண்ட், சேல்ஸ் மேனேஜர். இதில் பர்ச்சேஸ் மேனேஜர் கீழே பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்ட்டு அண்டு ஒர்க்கர்ஸ் வராங்க. ப்ரொடக்ஷன் மேனேஜர் கீழே ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் அண்டு ஒர்க்கர்ஸ் வராங்க. அப்புறம் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டு கீழே ஒர்க்கர்ஸ் வராங்க. அப்புறம் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது லாஸ்ட்டில் சேல்ஸ் மேனேஜர். உங்களுக்கு தெரியும் பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க, அப்புறம் ஃபைனலாக அது எவ்வளோ அக்கௌண்ட் இருக்குன்னு சொல்லி அதை டிசைட் பண்ணுவாங்க. லாஸ்ட்டில் சேல்ஸ் மேனேஜரை போய் சேல்ஸ் பண்ணி அதை சேல்ஸ் கீழே அந்த பாக்கெட் பண்ணுறது, அதாவது அதை பேக்கிங் பண்ணுறது, இதுக்கெல்லாமே ஒர்க்கர்ஸ் தேவை. இது வந்து ஆர்கனைசேஷன் இதில் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா லைன் அண்டு ஸ்டாஃப் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். இட் இஸ் த ஆர்கனைசேஷன் இன் விச் த ஸ்டாஃப் ஸ்பெஷலிஸ்ட்டு அட்வைஸ் த கன்சர்ன் மேனேஜர் டு பெர்ஃபார்ம் தியர் டியூட்டிஸ். மேனேஜர் வந்து அவங்களோட டியூட்டியை வந்து ஃபாலோ, ஸ்பெஷலிஸ்ட் அட்வைஸ். அதாவது இதில் வந்து லைன் அண்டு ஸ்டாஃப் இருக்காங்கன்னா ஒரு ப்ராசஸ் நடக்க அப்படின்னா அதில் ஸ்பெஷலிஸ்ட்டை வச்சு, அதாவது ஒருத்தவங்க ஹெட் இருப்பாங்கல்ல, இப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம டிபார்ட்மெண்ட் ஹெட்டு ஹெச்ஓடி மேடம், அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலிஸ்ட் மேனேஜர் கூட. இட் இஸ் த ஆர்கனைசேஷன் த மேனேஜிங் டேரக்டர், ஜென்ரல் மேனேஜர், ஒர்க்கர்ஸ் மேனேஜர் அண்டு சேல்ஸ் ஆர் லைன் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் உள்ளே வர்றாங்க. ஸ்டாஃப் ஆஃபீஸர்ஸ் ஆர் எக்ஸ்போர்ட்ஸ் who helps to the workers also to carry out their activities. Staff officers are production engineer, public relation officer and sales officerலாம் வராங்க. லைன் அண்ட் ஸ்டாஃப் ஆர்கனைசேஷன் சார்ட். மேனேஜிங் டேரக்டர், ஜென்ரல் மேனேஜர், இவங்களுக்கு கீழே யார் வராங்கன்னா ப்ரொடக்ஷன் மேனேஜர் கீழே ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் அண்டு ஒர்க்கர்ஸ் வராங்க. காஸ்ட் அக்கௌண்ட் கீழே அக்கௌண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வராங்க. சேல்ஸ் மேனேஜர், சேல்ஸ் ஆஃபீஸர், சேல்ஸ் சூப்பர்வைசர்,
சேல்ஸ்மேன் எல்லாம் பின்னாடி வராங்க. பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் இது எல்லாமேவும் நம்ம லைன் அண்டு ஸ்டாஃப் ஆர்கனைசேஷனில் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன். இட் இஸ் த ஆர்கனைசேஷன் இன் த விச் ஈச் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கர்ஸ் ஆர் பெர் ஸ்பெஷலிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் பர்டெய்னிங் தியர் டிபார்ட்மெண்ட். அதாவது இதுக்குள்ளே எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இன்க்ளூட் ஆகுறாங்க ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷனில். ஃபஸ்ட்டு மேனேஜிங் டைரக்டர், ஜென்ரல் மேனேஜர் கீழே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் மேனேஜர் வராங்க, ஃபைனான்ஸ் மேனேஜர், ப்ரொடக்ஷன் மேனேஜர், பர்ச்சேசிங் மேனேஜர், ஹச்ஆர் மேனேஜர் எல்லாருமேவும் இந்த ஜென்ரல் மேனேஜர் கீழே வர்றாங்க. இதில் பார்த்துட்டிங்கன்னா மார்க்கெட்டிங் மேனேஜர் கீழே ஒர்க்கர்ஸ் வராங்க, சேம் ஃபைனான்ஸ் மேனேஜர் கீழே ஒர்க்கர்ஸ் வராங்க, ப்ரொடக்ஷன் மேனேஜர் கீழே ஒர்க்கர்ஸ் வராங்க, ப்ரொடக்ஷன் மேனேஜர் கீழே ஒர்க்கர்ஸ், அப்புறம் பர்ச்சேசிங் மேனேஜர் கீழே ஒர்க்கர்ஸ் வராங்க, ஹச்ஆர் மேனேஜர் கீழே ஒர்க்கர்ஸ் வராங்க, குவாலிட்டி கண்ட்ரோல் மேனேஜர் வராங்க, அவங்களுக்கு கீழே ஒர்க்கர்ஸ் வராங்க, ப்ராஜெக்ட் மேனேஜர் வராங்க, அவங்களுக்குள்ளே ஒர்க்கர்ஸ் வராங்க. இது எல்லாமேவும் ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன். அதாவது குரூப்பாக ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. மார்க்கெட் பண்ணுறாங்க, ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க, ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, அதை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, அப்புறம் குவாலிட்டி செக் பண்ணுறாங்க, அந்த ப்ராஜெக்டை ஃபினிஷ் பண்ணி வெளியில் வர்றாங்க. இதெல்லாமேவும் ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன். லைன் அண்டு ஸ்டாஃப் ஃபங்க்ஷனல். நெக்ஸ்ட் கேட்டகரி. இட் இஸ் த ஆர்கனைசேஷன் விச் இன்க்ளூட் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ், ஸ்டாஃப் ஆஃபீஸர்ஸ் அண்டு டிபார்ட்மெண்ட் ஹெட்டு. ஒரு இண்டஸ்ட்ரி ரன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து இண்டிவிஜுவலாகவும் பிஸ்னஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா பிஓஎஸ், போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ்னு சொல்லுவாங்க, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது குரூப் ஆஃப் மெயினான கம்பெனிஸ் எல்லாம் ஒரு பார்ட்னராக உள்ளே சேர்ந்து அவங்க மூலமாகவும் அவங்களும் இதுக்குள்ளே கவனம் உள்ளே வர்ற மாதிரி பார்த்துக்கலாம். ஷேர் ஹோல்டர்ஸ் தெரியும்ல, ஒரு குரூப் ஆஃப் 20 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே அந்த கம்பெனிக்கு ஒன் ஆஃப் த பார்ட்னர். இதில் யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் மேனேஜிங் டைரக்டர், அவங்க தான் சேர்மன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெபுட்டி மேனேஜிங் டைரக்டர் வராங்க, டெபுட்டி மேனேஜிங் டைரக்டர்ஸ் எல்லாருமே உள்ளே வர்றாங்க. இவங்களுக்கு கீழே எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் வர்றாங்க. இவங்களுக்கு கீழே யார் வராங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் மேனேஜர், ஃபைனான்ஸ் மேனேஜர், ப்ரொடக்ஷன் மேனேஜர், பர்ச்சேசிங் மேனேஜர், ஹச்ஆர் மேனேஜர், குவாலிட்டி கண்ட்ரோல் மேனேஜர், ப்ராஜெக்ட் மேனேஜர் எல்லாருமே இவங்களுக்கு கீழே வராங்க. இவங்களுக்குள்ளே ஹெட்டு வராங்க. ஹெட்டுக்கு அப்புறம் சூப்பர்வைசர் இருக்காங்க, ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து லைன் ஸ்டாஃப் ஆர்கனைசேஷன் ஃபங்க்ஷனில் பார்த்துட்டிங்க அப்படின்னா சீஃப் மேனேஜர், டெபுட்டி மேனேஜிங் டைரக்டர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் வராங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் மேனேஜர், ஃபைனான்ஸ், ப்ரொடக்ஷன், பர்ச்சேசிங், ஹச்ஆர், குவாலிட்டி, ப்ராஜெக்ட் இவங்க எல்லாமே வர்றாங்க மேனேஜர்ஸு. இவங்களுக்கு கீழே பார்த்துட்டிங்கன்னா ஹெட்டு, அதுக்கப்புறம் சூப்பர்வைசர், அதுக்கப்புறம் ஒர்க்கர்ஸ் வராங்க. இதெல்லாமேவும் நம்ம லைன் ஸ்டாஃப் ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷனில் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் ஆர்கனைசேஷன். இட் இஸ் ஆர்கனைசேஷன் இன் விச் கம்பெனிஸ் ஹேவிங் மோர் தென் ஒன் ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் இஸ் ஃபாலோடு. மோர் கம்பெனிஸ் வந்து ஒரு ப்ராடக்டை தான் மஸ்ட் வந்து மெயினாக ஃபாலோ பண்ணுவாங்க. திஸ் ஆர்கனைசேஷன் ரெக்யர்ஸ் எம்ப்ளாயிஸ் அண்டு எக்ஸ்பர்டிஸ் ஆஃப் ஈச் ஏரியா ஆஃப் ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட் வந்து எம்ப்ளாயிஸ் மூலமாக அதாவது எல்லா இதுலேயுமே ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் யார் வர்றாங்க, ப்ராடக்ட் ஆர்கனைசேஷன் யார் வரான்னு மேனேஜிங் டைரக்டர், ஜென்ரல் மேனேஜர் கீழே மேனேஜர், இன்ஃபேண்ட் வியர், அதாவது ஒவ்வொரு பார்ட்டுக்கும் வர்றாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு கம்பெனி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்குள்ளே ஒரு பார்ட்டில் வந்து ஷர்ட் ஓடலாம், டிஷர்ட் ஓடலாம், அப்புறம் இன்னர் ஓடலாம், அப்புறம் அதாவது ஒவ்வொரு வேரியேஷனும் பெரிய லார்ஜ் கம்பெனியாக இருந்துச்சு அப்படின்னு இது ஃபுல்லாமே நம்ம லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி தான் பார்க்குறோம் அப்படின்னா இதில் ஃபுல்லாமேவும் ஒவ்வொரு யூனிட்லேயுமே ஒவ்வொரு ப்ராசஸ் பண்ணலாம். அந்த மாதிரி அவங்களுக்கு கீழே எல்லாத்துக்குமே மேனேஜர் வராங்க. ஒவ்வொரு மேனேஜரும் ஒரு மேனேஜர் வந்து ஜென்ரல் மேனேஜர் கீழே ஒவ்வொரு யூனிட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஃபேண்ட் வியர் நடக்கும். நெக்ஸ்ட் யூனிட்டில் கேஷுவல் வியரு சில்ட்ரன்ஸ்க்கு, அதுக்கப்புறம் பார்ட்டி வியர் இன்னொரு இதில், அப்புறம் ஸ்கூல் யூனிஃபார்மு இன்னொரு இதில், நைட்டி ஓடுது. அதில் ஒவ்வொரு கேட்டகரி சில்ட்ரன்ஸு இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியாக பாய் ஆர் கேர்ள் இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியாக வருது. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் வர்றாங்க, பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்ட், குவாலிட்டி கண்ட்ரோல், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இவங்க எல்லாம் வராங்க. இவங்களுக்கு கீழே எல்லாமேவும் சூப்பர்வைசர் வராங்க, ஒர்க்கர்ஸ் வராங்க, லேபர்ஸ் வராங்க. இது எல்லாமேவும் ப்ராடக்டில் பார்த்தோம். ப்ராஜெக்ட் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். இட் இஸ் த ஆர்கனைசேஷன் இன் விச் த ப்ராஜெக்ட் ஒர்க், அதாவது ஒரு ஒர்க்கை அசைன் பண்ணியிருக்கோம், ஒரு பையர்ட்ட ஒரு ஆர்டர் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த ஆர்டரை வந்து ப்ராஜெக்டாக எடுத்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். மேனேஜர் பை ஆஃபிஷியல் இன் த கம்பெனி இதெல்லாம் இது பண்ணணும். அதுக்கப்புறம் பியூர் ப்ராஜெக்ட் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். இட் இஸ் த ஆர்கனைசேஷன் இன் த விச் ப்ராஜெக்ட் மேனேஜர் இஸ் அப்பாயிண்டட் ஃபார் கேரிங் அவுட் த ஒர்க்கர்ஸ் ரிலேட்டட் டு ப்ராஜெக்ட். அந்த ஒரு ஒர்க்கர்ஸ் அசைன் பண்ணுறோம் அப்படின்னா அது ரிலேட்டடாக உள்ளவங்க, அந்த நாலேஜ் உள்ளவங்களை மட்டும்தான் அதில் நம்ம அசைன் பண்ணணும். த பர்சனல்ஸ் ஆர் அப்பாயிண்டட் அண்டர் த ப்ராஜெக்ட் மேனேஜர் டு கம்ப்ளீட் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ப்ராஜெக்ட். அந்த இதை வந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கணும். மேனேஜிங் டைரக்டர் வராங்க,
ஜென்ரல் மேனேஜர். ப்ராஜெக்ட் ஏ ப்ராஜெக்ட் பின்னு டிவைட் பண்ணுறாங்க. ப்ராஜெக்ட் ஏல குவாலிட்டி கண்ட்ரோல் அண்டு ரிசர்ச் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வர்றாங்க. கான்ட்ராக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வர்றாங்க. ஷெடியூலிங் வர்றாங்க. அதுக்கப்புறம் இன்ஜினியர், பர்ச்சேசிங் இவங்களாம் வர்றாங்க. அப்புறம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. குவாலிட்டி கண்ட்ரோலர், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் பியில் வர்றாங்க. கான்ட்ராக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், ஷெடியூலிங், இன்ஜினியரிங், பர்ச்சேசிங் ஃபுல்லாமேவும் ஏபியை பிரித்து அந்த ப்ராஜெக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேட்ரிக் ஆர்கனைசேஷன். இட் இஸ் ஆர்கனைசேஷன் இன் விச் த ப்ராஜெக்ட் மேனேஜர் இஸ் அப்பாயிண்டட் டு த கோஆர்டினேட் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ப்ராஜெக்ட். அவர் மேனேஜர் வந்து அப்பாயிண்ட் பண்ணி கோஆர்டினேட் பண்ணி அந்த ப்ராஜெக்டை ஆக்டிவிட்டி அதாவது ப்ராஜெக்டை பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. பர்சனல் ஆர் ட்ரவுன் ஃப்ரம் தியர் ரெஸ்பெக்டிவ் ஃபங்க்ஷனல் டிபார்ட்மெண்ட் அண்ட் த கம்ப்ளிகேஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட். தீஸ் பீப்புள் மே ரிட்டன் தியர் ஒரிஜினல் டிபார்ட்மெண்ட் ஃபார் ஃபர்தர் அசைன்மெண்ட். அதை ஃபினிஷ் பண்ணி ஒரிஜினல் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருந்தாங்க. மேனேஜிங் டைரக்டர் வர்றாங்க, ஜென்ரல் மேனேஜர், அப்புறம் ப்ரொடக்ஷன், மார்க்கெட்டிங், ஃபைனான்ஸ், பர்சனல் இவங்களுக்கு கீழே ப்ராஜெக்ட் ஏ, ப்ராஜெக்ட் பி அந்த மாதிரி கேட்டகரிஸ் எல்லாமே வர்றாங்க. இதுதான் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர். ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சரில் என்னென்ன கேட்டகரி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்தோம். ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆர்கனைசேஷன் பார்த்தோம். ஃபங்க்ஷன் அதாவது என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் உள்ள நடக்கு, ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டே அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனில் ஃபார்மல், இன்ஃபார்மல். ஃபார்மல் ஆர்கனைசேஷன்னா என்ன, அப்புறம் இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன் என்னென்னு பார்த்தா ஃபார்மலில் வந்து லைன் ஆர்கனைசேஷன், பியூர் லைன், டிபார்ட்மெண்டல், லைன் அண்டு ஸ்டாஃப், ஃபங்க்ஷனல், லைன், ஸ்டாஃப் அண்டு ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன், ப்ராடக்ட் ஆர்கனைசேஷன், ப்ராஜெக்ட், மேட்ரிக்ஸ், பியூர் ப்ராஜெக்ட் ஆர்கனைசேஷன் எல்லாமேவும் ஃபார்மலில் பார்த்தோம். இன்ஃபார்மல் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி மாதிரி இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன். இது கீழே எந்தெந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் வர்றாங்க, டேரக்டர், எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர், ஜென்ரல் மேனேஜர், ஒர்க்கர்ஸு இவங்க எல்லாமேவும் அதாவது மெயினாக வந்து ரா மெட்டீரியல் பர்ச்சேசிங்லேருந்து அவங்களுக்கு தேவையான அசசரிஸ் ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்கன்னா அந்த ப்ராஜெக்டை ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட சோர்ஸ் இருக்கணும். நம்ம பர்ச்சேசிங் நம்ம பிளான் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுற ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணணும். த்ரெட்டில் இருந்து எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லாமேவும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணி நம்ம கொண்டு போகிறோம். இதுதான் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர். தேங்க்யூ.